ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 எப்படி செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் 65க்கு என்னென்ன மசாலா போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, சிக்கன் 65 மசாலா, கொஞ்சம் ஃபுட் கலர் உங்களுக்கு வேணா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், தயிர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க நம்ம இந்த மசாலா எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்றத பார்க்குறேன். இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கணும். இப்போ வாங்க இதெல்லாம் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இந்த சிக்கன் நம்ம வாஷ் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, இதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தண்ணி இல்லாமல் தண்ணி நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தம் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் இந்த சிக்கன் 65 நாங்கள் செய்கிறோம். நம்ம இந்த சிக்கன் 65 வெறும் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனை வேறு பவுலில் மாற்றினதுக்கப்புறம் கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சிக்கன் 65, கொஞ்சம் ஃபுட் கலர் எல்லாத்தையும் சேர்த்து இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க. நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன்லாம் செய்யும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக போட கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் 2 முட்டை, 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் 2 முட்டை எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டையை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணக்கூடாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க. எவ்வளோ தான் போட்டுட்ருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கையை வச்சு இப்படி பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க, தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு கிளறினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுதா, இந்த அளவுக்கு நம்ம கிளறினதுக்கு அப்புறம் தான் தயிரை வந்து மிக்ஸ் பண்ணணும். தயிரை ஃபஸ்ட்டே போட்டக்கூடாது. தயிரை போட்டு திரும்ப மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நம்ம இதை ஒரு 2 ஹவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்கலாம். நீங்கள் வெளியே வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு இதை பொரிச்சு எடுக்கணும். அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் வந்து பார்த்தோன்னா மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சிக்கன் 65க்கு. இப்போ 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா அந்த சிக்கனோடு அந்த மசாலாலாம் சேர்ந்துருச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். வாங்க. இப்போ என்னோடய கடாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி கடாய், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கடாய் பெருசாக வச்சு செய்யும் போது இன்னும் நல்லா வரும். நிறையா போட்டுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ், அந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ், அவ்வளோதான். அப்படியே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டவே ஒட்டாது, சூப்பராக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட ஸ்டைல் சிக்கன் 65. மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது? உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.